அற்புதம் செய்வோம், எல்லாம் முழங்கள் பிடிடும். வல்லமையுள்ள தேவனே, மகிமை நிறைந்த கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக, இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனுடைய கிருபைகள் பெரியது. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின்மணியைப் போல உங்களுடைய கிருபையினால் எங்களை தாங்கி வழிநடத்தி வந்தீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவர் நடத்துவீராக, உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. நாங்கள் பாடல்கள் எல்லாம் உணர்ந்து பாட உதவி செய்யுங்க. ஆவியோடும் உண்மையோடும் உங்களை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரோம். உன்னத பாடல்கள் 2725வது பாடல். உன்னத பாடல்கள் 2725வது பாடல். சின்னம் சிறுசுதனே என்னருந்தவனே என்ற பாடல். One
யாரும் எழுந்து உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 97வது பாடல், 94வது பாடல். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 94. கண்டேன் என் கண் குளிர என்ற பாடல். எல்லாம் கை தட்டி பாடலாம். கண்டேன் என் கண் குளிர கண்டனை கொண்டாடும் விண்ணோர்கள் கோவானை கொண்டாடும்
எல்லா கண்களையும் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே தெய்வாதி தேவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அந்த சிமியோன், அந்த அன்னாள் இவங்கெல்லாம் பெற்றாங்கப்பா. வயது முதிர்ந்த அந்த நாட்களில் உம்மை கரத்தில் ஏந்தியவர்கள் பரவசமாகி வானத்தை பூமியை உண்டாக்கின இறைவன், தூதர்களுடைய சேனை, கேராபியன்களும் சேராபியன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றப்படக்கூடிய அந்த உன்னதமான தேவன் தம்மை தாழ்த்தி எங்களை நேசித்ததுனால, எங்கள் மேலே மிகுந்த அன்பு வைத்ததுனால, அப்பா ஒரு மாட்டுத் தொழுவத்தில் எங்களுக்காக வந்து பிறந்தாங்கப்பா. அந்த நாட்களை நாங்கள் கொண்டாட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பலன் தாங்க. உண்மையாகவே உண்மை நேசிக்கணும், உண்மையாகவே உங்களை நேசிக்கணும்ப்பா. ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டு நாங்கள் நேசிக்கக்கூடாதுப்பா. உங்களையே நீங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கிறீங்க. எங்களுக்கு கொடுத்த காரியங்களுக்காக நாங்கள் முறுமுறுத்து கொண்டே எங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. நன்மையான ஈவுகள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க. எல்லாம் யாரும் பேசாதீங்க. எல்லா கண்களை மூடி ஆண்டவர் ஆராதிப்போம். உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவரே உண்மையாயுமே ஆராதிக்கிறோம், உண்மையாயுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ராஜாதி ராஜாவே, எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மேன்மை மிகுந்தவர், எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவர், சேனைகளின் கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீங்க எங்களுக்கு போதும்பா. இந்த சரீரம் எல்லாம் அழிந்து போனாலும், இந்த சரீரம் உருமாறி போனாலும் நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. உம்மை துதித்து கொண்டே இருப்போம்ப்பா. உங்களை துதிக்கக்கூடிய அந்த புதிய நாவை எங்களுக்கு தருவீராக. ராக்கிரி மோகல தந்தரரியாகலவா, ஓஹரதிரு மாலர சந்தரனியாகலவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் வல்லமைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த பிறந்த நாளை நாங்கள் ஆண்டவரே விசேஷமாய் ஆசரிக்க, ஏழைகளை நேசிக்க, அன்பினால் நிரப்பப்பட ஆண்டவரே, நீ எதற்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தீங்களோ, எதற்காக எங்களை தெரிந்தெடுத்தீங்களோ, எதற்காக உம்முடைய பிள்ளைகளா எங்களை ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக ஆயிரங்கள் மத்தியில் தெரிந்து கொண்டீங்களோ, அந்த உன்னத நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. We love you Lord. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய வல்லமை பெரியது. மாட்சிமை மிகுந்த தேவனே, வல்லமை உள்ள கர்த்தாவே, மகிமை நிறைந்தவரே, மாறாத பரிசுத்தரே, உன்னதங்களில் வீற்றிருப்பவரே, ஒருவரும் கட்டிச்சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தரே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். உம்முடைய புண்ணிய பாதத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, போற்றப்படத்தக்க தேவனே, மெய்யான ஒரே தேவனாகிய எங்கள் கர்த்தாவே, இயேசு என்ற உன்னதமான வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடைய எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு பாத்திரமான எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய புண்ணிய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. உண்மையை நாங்கள் கனப்படுத்துகிறோம். We honor you Lord, we honor you Lord. உண்மையை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவுடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளுவதாக. சகல துதி
கனம், மகிமை எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். அவர் என்ன பண்ணுவாங்க? சங்கீதம் 119 சங்கீதம் 49 வசனம் முதல் 56 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 119 சங்கீதம் 49 வசனம் முதல் 56 வசனம் முடிய. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாதாக. ஆமென். முழங்கால் பிடிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனமும் நன்றி விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் முடிய. சிஸ்டர் வாசிப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாகம் லூக்கா 1ஆவது அதிகாரம் 26வது வசனம் முதல் 45வது வசனம் வரை. லூக்கா 1ஆவது அதிகாரம் 26வது வசனம் முதல் 45வது வசனம் வரை. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள்.
எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்து பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னுடையத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபாசம் வாசித்தாயிற்று. உன்னத பாடல்கள் 1587வது பாடலை பாடுவோம். 1587வது உன்னத பாடல்கள். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு.
எல்லா தலைவனையும் ஜெபம் செய்வோமா? பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவங்க ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக, ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. டைட்டில் செய்து கொடுக்குறா, ஆகவே செய்தி கவனமாக கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில் இன்றைக்கி ஓய்வு நாள் ஆராதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்கள் என்ன ஏக்கங்களோடு வந்திருக்கிறாங்களோ, விருப்பங்களோட வந்திருக்கிறாங்களோ, அதை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இப்பொழுதும் அவங்க வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறாங்கப்பா. நீங்கள் அவர்களோட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களோட இருதயத்தில் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். நான் அல்ல, உம்முடைய வார்த்தைகளே என்னோட வாயிலிருந்து வரும்படியாக நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த பிரசங்க வேலை முழுவதும் உங்களோட கரத்தில் தருகிறேன். என்னை முழுவதுமாக உங்கள் பாதத்தில் தாழ்த்துகிறேன் சுவாமி. எல்லா துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நமக்கு என்ன காலங்கள் போயிட்டுருக்கு, என்ன டைம், இப்போ என்ன காலங்கள்? கிறிஸ்மஸ் காலங்கள். கிறிஸ்மஸ் என்னது? ஏசப்பாவோட பிறந்த நாள். ஏசப்பாவோட பிறப்புன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வசனம் என்ன? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். எல்லா கிறிஸ்மஸ்க்கும் இந்த வசனம் சொல்லுவாங்க. இந்த வசனம் நீ சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருக்க. அப்போது நம்ம கிறிஸ்மஸ் காலத்தில் முதல்ல நம்ம படிக்கிற வசனத்திலேயே ஃபஸ்ட்டு அவர் பிறக்க போகிறாரு அப்படின்னு, ஏசப்பா பிறக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் சொன்னதுலேயே அந்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவர் பிறப்பாருன்னு சொன்னாங்க. அது ஓகே, அவர் பிறப்பாருங்கிறது தான் வசனமே. அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த மூணும் தெரிஞ்ச விஷயந்தான். அது கூட அவங்க எக்ஸ்ட்ராவாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவரோட நாமங்களை பற்றி. இன்றைக்கி நான் அதை தான் உங்களோட பேச போகிறேன். இன்றைக்கி நான் உங்களோட பேசணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தின தலைப்பு கர்த்தருடைய நாமம், கர்த்தரின் நாமம். நல்லா கவனமாக கவனிங்க. உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும்னா கவனமாக கவனிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. நாமம்னா என்னென்ன உடனே தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, புதுசாக வந்தவங்களும் இருப்பீங்க. எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சின்னதாக அதை ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்ல போகிறேன், ஒரு முன்னுரை சொல்ல போகிறேன். நாமம்னா என்ன? பேர், அவ்வளோதான். நாமம். எனக்கு ஒரு பேர் இருக்குது, என்னோடய பேர் டைட்டசி. சரியா? அப்படி உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அதே மாதிரி ஆண்டவருக்கும் நாமம் இருக்குது. கர்த்தருக்கும் உலகத்தை படைத்த தேவனுக்கும் ஒரு நாமம் இருக்குது. அதை நம்ம பைபிளில் நிறைய விதவிதமாக கூப்பிட்ருக்காங்க. அதை தான் நம்ம அந்த வசனத்திலே சொல்கிறோம் இல்லையா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா அப்படின்னு நம்ம வெவ்வேறு நாமங்களை சொல்கிறோம். அந்த ஒரு வசனத்திலே அத்தனை இருக்குது. இப்போ நான் கடைசி ஒரு 2-3 மாதங்களாக ஆண்டவரோட நாமங்களை பற்றி தான் நான் வாசிச்சிட்ருக்கேன். அதை பற்றி தான் கொஞ்சம் ஆழமாக வாசிச்சிட்ருக்கேன். ஆண்டவரோட நாமங்கள் பைபிளில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எங்கே அன்பானவராக காட்டியிருக்காரு, எங்கே அவர் தன்னை ஒரு பெரிய நீதிபதியாக காட்டியிருக்காரு, எங்கே கோபமாக காட்டியிருக்காரு அப்படிங்கிறத தான் நான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி அதை உங்கள்கிட்ட அதில் சில விஷயங்களை, ரொம்ப எனக்கு ஆழமாக ஆண்டவர் சத்தியமாக சொன்ன சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரி, இன்னைக்கு அதுக்கு ஆதாரமாக நான் எடுத்திருக்க வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.
ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் அவ்வளோ உண்மை இருக்குது, அவ்வளோ ஒரு பவர், சக்தி நிறைந்த வசனம் அது. அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, முதல்ல வானோர். வானோர்னா யார்? தேவதூதர்கள். ஆண்டவரோட இருக்கிற அவங்கள விட கம்மியான தேவதூதர்கள், இங்கேருந்து இறந்து போனவங்க, அவங்க யாரெல்லாம் பரலோகத்தில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வானோர். பூதலத்தோர்னா பூமியில் வாழ்ந்துட்டுருக்க நீங்களும் நானும் தான் பூதலத்தோர். பூமியின் கீழானோர்னா ஓகே, பிசாசு கரெக்டு. வேற மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவங்களும் பூமிக்கு கீழே தான் இருக்காங்க. எல்லாருமே பயப்படுற ஒரு நாமம், எல்லாருமே நடுங்கிற ஒரு நாமம் எதுன்னா இயேசு அப்படிங்கிற நாமம். யாரெல்லாம் இதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இயேசுன்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நேரமே ஒரு பெரிய விடுதலை இருக்கும் நமக்கு. ஆமாம், இருந்திருக்கா எல்லாருக்கும்? எனக்கு இருந்திருக்கு. அப்படி என்னோடய வாழ்க்கையில் நிறையா நேரத்தில் என்னால் வேறு எதுவுமே ஜெபிக்கவே முடியலன்னா கூட சின்ன வார்த்தை சொல்லுவேன், ஏசப்பா, அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் எனக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கிற நாமம் தான் ஏசப்பாவோட நாமம். அந்த நாமத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சின்ன பிள்ளைங்க, நீங்கள் எந்த பேரை கேட்டால் ரொம்ப பயப்படுவீங்க? நான்லாம் உங்கள் வயசாக இருக்கும்போது எங்களோட மேத்ஸ் மேமை பார்த்தா பயங்கரமாக பயப்படுவேன். இப்போ குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் யாரை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும்? கிளாஸுக்கு போகணுன்னா ஐயோ இன்றைக்கி நம்ம ஹோம்ஒர்க் பண்ணலையே, இன்றைக்கி போய் டீச்சரை பார்த்தோம்னா அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸை பார்த்தா பயங்கர பயமாக இருக்கும். பூமியில் இருக்க யாரை வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் யாராவது ஒருத்தரோட நாமத்தை சொன்னால் உலகத்தில் இருக்க எல்லாரும் பயப்படுவோமா? இப்போ நான் என் மேக்ஸ் மேம்னு ஒரு மேம் சொல்கிறேன், ஐயோ அவங்க மேக்ஸ் மேம் பேரை சொல்லிட்டா எனக்கு பயமாக இருக்குது, நடுக்கமாக இருக்குது, அவங்க எவ்வளோ மகிமையானவங்க அப்படின்னு தோணுதா அவங்களுக்கு? இல்லை. அப்படி யாருக்காவது தோணுதா? இல்லை நீங்கள் மகிமையானவங்கன்னு நினைக்கிற யாரோ ஒரு ஆளுக்கு நான் அப்படி நினப்பேனா? இல்லை நம்மளோட தேசத்தில் இருக்க முதலமைச்சராகட்டும், பிரதம மந்திரி ஆகட்டும், யார் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான உலகத்தில் இருக்க பெரிய ஆட்களாகட்டும், அந்தந்த மக்களுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் மகிமை. அவங்களோட மகிமை யாருக்கு தான் தெரியும்? அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பைபிளில் போட்டிருக்கிறதுல உலகத்தில் எல்லாரும் பயப்படுற ஒரே நாமம், அது யாரோட நாமம் மட்டும்தான்? ஏசு. ஏசுங்கிற நாமத்துக்கு மட்டும்தான் உலகத்தில் இருக்க எல்லாரும் பயப்படுறாங்க, வேற எந்த நாமத்துக்குமே இல்லை. அப்படி ஒரு வல்லமையான நாமம் யாரோட நாமம்? நம்ம வணங்குற ஏசு சுவாமியோட நாமம். அவரோட நாமத்து மேலே இப்போ எனக்கு டைட்டஸின்னு ஒரு பேர் இருக்குது. என்னைய எல்லாரும் டைட்டஸின்னு கூப்பிடுவாங்க. பாப்பான்னு எங்கள் அம்மா அப்பா பாப்பான்னு கூப்பிடுவாங்க, ஜெரமே அம்மான்னு கூப்பிடுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லி கூப்பிடுவாங்க. என்னைய அப்படி எனக்கே என் பேரே இல்லாமல் ஏதாவது ஒன்று சொல்லி திட்டினா எனக்கு எப்படி இருக்கும்? நம்மளோட நாமம் இல்லாமல் நமக்கு ஒரு வேறு பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாங்கன்னா என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது. வேறு பேரை சொல்லி கூப்பிட்டாலே கோபம் வருது. அப்போ ஆண்டவர் அவர் உலகத்தில் இருக்க எல்லா முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுற அளவுக்கு மகிமையுள்ள நாமமாகிய இயேசுங்கிற நாமம் இருக்கிற ஆண்டவருக்கு அவரோட நாமத்து மேலே எவ்வளோ வைராக்கியம் இருக்கும் அதை நம்ம பார்ப்போம். அவர் எவ்வளோ வைராக்கியமாக இருக்காருன்ட்டு ஏசாயா 42:8 வாசிக்க கேட்போம். ஏசாயா 42:8 வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறு ஒருவனுக்கும், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னோட நாமம் ரொம்ப மேலான நாமம், எனக்குன்னு கொடுக்கப்பட வேண்டிய மகிமையை வேற ஒருத்தருக்கும், மனுஷங்க எந்த மனுஷனுக்கும் நான் கொடுக்க விட மாட்டேன். இன்னொன்று என்ன சொல்றாரு? எந்த விக்கிரகத்துக்கும் நான் கொடுக்க விட மாட்டேன். என்னோட நாமம் தான் மகிமையான நாமம். அதுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீங்கள் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கக்கூடாது, எந்த விக்கிரகத்துக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதுதான் ஆண்டவர் அவரோட நாமத்தை குறித்து வச்சிருக்கிற வைராக்கியம். ஆனால் நம்ம அப்படி கரெக்டாக அந்த வைராக்கியத்தை நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கிற எல்லாருமே இயேசுங்கிற நாமத்தையும் அதோட மகிமையையும் அதோட பயங்கரத்தையும் அறிந்தவர்கள். கரெக்டாக இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஏசப்பாவை, அந்த நாமத்தை. நம்ம ஆனால் அவரோட நாமத்தை குறித்து சொல்கிற வைராக்கியத்தின்படி நம்ம இருக்கிறோமா, தவறுறோமா? சில நேரத்தில் நம்ம தவறுறோம்,
சரியா? அவர் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய துதியை விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். சரியா? நம்ம எப்படி நம்மெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட ஜனங்கள், ஜாதி ஜனங்கள் மத்தியில் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, அதே மாதிரி அந்த காலத்தில் யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னா இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார்? நிறைய ஜாதி இருந்தாங்க, நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. அதில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு ஜாதி எதுனா இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் ஆண்டவர் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஆனால் ஒரு சின்ன கிளான்ஸ் சொல்கிறேன். அவங்க எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்தில் போய் சாப்பாடு யோசேப்பு இருக்கும்போது எகிப்துக்கு போனாங்க. அங்கே போய் பஞ்சத்துக்குனால போயிட்டு அங்கே அதுக்கப்புறம் ரொம்ப காலமாக அங்கேயே பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. யோசேப்பே தெரியாத ஒரு ராஜா அங்கே வராரு. அப்போ என்ன ஆகுது? இவங்க என்ன ஆயிட்டாங்க? எகிப்தில் அடிமைகளாக மாறிட்டாங்க. ஆண்டவர் கிட்ட எல்லாரும் கூக்குரலிடுறாங்க, ஆண்டவரே நாங்கள் இப்படி அடிமையாக இருக்கோமே, இப்படி கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு எப்படியாவது விடுதலை தாங்க, இந்த எகிப்து தேசத்துலேருந்து, இந்த அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை வேணும் அப்படின்னு எல்லாரும் கூக்குரலிடுறாங்க. உடனே ஆண்டவர் அவங்களோட ஜெபத்தை கேட்டு கண்ணீரை கேட்டு எகிப்திலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வரார். வெளியே கூட்டிகிட்டு வரும்போது மோசே கொஞ்ச நாள் ஏசப்பா அழைச்சதுனால எங்கே போயிருந்தார்? மலையின் மேலே போயிருந்தார். போயிருக்க கொஞ்ச நேரத்துக்குள்ள அவ்வளோ ஆண்டவரோட நாமத்தையும் மகிமையையும் அவர் 10 வாதைகள், யாருமே பார்க்காத 10 வாதைகளை அனுப்பி அவங்கள அவ்வளோ தலைப்பிள்ளை சங்காரம் வரைக்கும் இவங்களுக்காக அங்கே கொலையே பண்ணி மக்களை வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க? நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை மாதிரி தானே அவங்களும். இப்போ நம்மளை தெரிந்து கொண்டார், அங்கே இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மோசே வர்றதுக்கு மேலே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மலை மேலே போன மோசே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு, பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சு, அவங்களுக்கு மனசாட்சி இருந்துச்சா இல்லையானே தெரியல, நம்மளை மாதிரியே அவங்க என்ன சொன்னாங்க? இதுதான் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி மோசையோட அண்ணனாகி ஆரோனையே என்ன பண்ண வச்சுட்டாங்க? அதுக்கு பூஜை போட வச்சுட்டாங்க. கரெக்டாக? அந்த மாதிரி பண்ணது ஆண்டவருக்கு பிடிக்காதது என்னது? அவரோட நாமத்தோட துதியை ஒரு விக்கிரகத்துக்கு கொடுக்கறது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த பாவத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. ஆண்டவர் பல நேரங்களில் அதில் ரொம்ப அவங்கள வாதிச்சிருவார், அவங்களுக்கு வாதைகள் அனுப்பிடுவார், அப்புறம் திரும்ப உடனே மன்னிப்பு கேட்பாங்க, இறங்குவார். இப்படி இருந்தார் ஆண்டவர். நம்ம இதில் நான் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறேன். இதில் ஆண்டவர் அதுக்கப்புறம் அவங்க கேட்டபடி நியாயாதிபதிகளை கொடுத்தாரு, ராஜாக்களை கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சாலமோனுக்கு அப்புறம் வந்த ஒரு ராஜா, அவங்க சாலமோனோட மகன்கிட்ட எல்லா கோத்திரமும் இல்லை, எல்லா கோத்திரமும் இல்லை, யூதா கோத்திரம் மட்டும் சாலமோன் ராஜாவோட மகன்கிட்ட இருந்தது. இன்னொரு ராஜா இருந்தார், எரோபேயாம் அவர் பேர். அந்த ராஜா கிட்ட மீதி எல்லா ஜாதியும், யூதா கோத்திரம் தவிர மீதி எல்லா கோத்திரமும் யார்கிட்ட இருந்ததுன்னா எரோபேயாம்ங்கிற ராஜா கிட்ட இருந்தது. முன்னாடியிலிருந்தே இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண தப்பு என்னது? விக்கிரகத்தை உடனே வணங்குறதும், அதுக்கு போய் உட்காந்து தூபம் காட்டுறதும், அதை சிலையாக செஞ்சு வைக்கிறதும், இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு பெரிய தப்பு. அந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? 1 ராஜாக்கள் 12:28 அதிகாரம் 28. அந்த 12ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த எரோபேயாமோட பாவத்தை பற்றி தான் சொல்லியிருக்குது. அதில் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை பண்ணி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஓகே, அவன் என்ன சொல்கிறான்? அந்த ராஜா என்ன சொல்கிறான்? அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் சாலமோனோட மகன் தாவீதோட பையன் சாலமோனோட பையன் ரெஹோபேயாம் அவனெல்லாம் விட்டுட்டு உனக்கு 10 மீதம் இருக்கிற 11 கோத்திரத்தை கொடுத்தா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த எருசலேமுக்கு அவங்க போயிடக்கூடாதுன்னு ஒரு பொறாமையினால், அவனுக்கு கிடைச்ச பதவி போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணான்னா விக்கிரக ஆராதனை பண்ணான். விக்கிரக ஆராதனை எப்படி பண்ணால், அவங்க எப்படி ஒரு பொன் கண்ணுக்குட்டியை செஞ்சு இதுதான் உங்களை வழி நடத்திட்டு வந்துச்சின்னு சொன்னாங்க இல்லையா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வெளியே வந்த உடனே, அதே மாதிரி இவங்க இந்த ராஜா என்ன சொல்கிறாரு? 2 பொன் கண்குட்டியை பண்ணி
இந்த ஆள் திரும்பவும் ஆண்டவர் கஷ்டப்பட்டு எகிப்திலேருந்து நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஒவ்வொருத்தர்கிட்டையா சொல்லி, ராஜாக்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையா சொல்லி, அது வழி வழியாக வர்றதை மாற்றி இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களையும் முட்டாளாக்குற மாதிரி என்ன பண்ணுறாரு இந்த ராஜா, 2 பொன் கண்ணுக்குட்டிகளை செஞ்சு, இந்த 2 பொன் கண்ணுக்குட்டி தான் உங்களை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துச்சு, எகிப்து தேசத்திலேருந்து இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு திரும்பவும் எங்கே கொண்டு போகிறார், எல்லாரையும் வலுக்கட்டாயமாக எங்கே விக்கிரக ஆராதனைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்காக ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு, ஒரு பயங்கரமான சாபம். அது எங்கே இருக்குன்னா 1 ராஜாக்கள் 14:11 இருக்குது. வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 14:11. யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். உள்ள சாகிறவனை நாய் சாப்பிடும், வெளியில் சாகிறவனை பறவை சாப்பிடும். உலகத்தில் ஒரு விக்கிரக ஆராதனைக்கு மனுஷங்களை தள்ளினதுனால அந்த யெரொபெயாமோட சந்ததி அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்ன அந்த சாபமும் நிறைவேறிடுச்சு. ஆனால் நம்ம என்ன தவறு பண்ணோம், விக்கிரக ஆராதனை நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் சில நேரத்தில், நான் ஒன்றும் எந்த சிலையையும் பண்ணி வைக்கலையே, நான் ஒன்றும் எந்த கண்ணுக்குட்டி பொன் கண்ணுக்குட்டி இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணி வைக்கல, நான் இருக்கிற சிலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏசப்பாவை வணங்குறதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் விக்கிரக ஆராதனைங்கிறது சிலை வச்சு செஞ்சு கும்பிட்றதுல மட்டும் இல்லை. நீங்கள் ஆண்டவரை தவிர, நான் சொல்கிறேன், ஏசப்பாவை தவிர ஒரு மனைவி கணவனை அதிகமாக நேசிச்சா கூட என்னது தான் ஏசப்பாவோட பார்வையில் விக்கிரக ஆராதனைங்கிற கணக்கில் தான் வரும். அதே மாதிரி யூத்து என்ன பண்ணக்கூடாது, ஏசப்பாவை விட ஒரு கேம் பெருசாக தோணிருச்சுன்னா விக்கிரக ஆராதனை, உங்களை விட நீங்கள் பார்க்குற வேலை உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சதுன்னா, ஏசப்பாவை விட பைபிளை விட உங்களுக்கு வேலைன்னு அதை கட்டிக்கிட்டு அழுதிங்கன்னா உங்களோட வேலை உங்களுக்கு என்னது, விக்கிரகம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வீட்டில் போய் இங்கே எத்தனை பேர் ஆண்டவருக்கு விரோதமாக விக்கிரகத்துக்கு துதியையும் கனத்தையும் மகிமையையும் நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்து அப்படி ஏதாவது உங்களுக்கும் ஆண்டவருக்கு நடுவில் ஆண்டவரை விட ஜாஸ்தியாக நீங்கள் மகிமைப்படுத்துகிற ஏதாவது காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா இன்றைக்கி மன்னிப்பு கேட்டுருங்க ஆண்டவர்கிட்ட. அப்போந்தான் ஆண்டவர் உங்களை மன்னிக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் பேருக்கு நான் கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் உங்களை மன்னித்து பரலோகத்துக்கெல்லாம் கொண்டுட்டு போக மாட்டார். அடுத்தது, முதலாவது ஆண்டவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் நாமம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் நாமம் நம்ம பார்த்தோம். 2வது, ஆண்டவரோட நாமம் எப்படிப்பட்டதுன்னு இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது நீதிமொழிகள் 18:10. வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் என்னது? பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்னா என்னன்னா, வேலூர் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய கோட்டை இருக்கும், அதுதான் பலத்த துருகம்னா. அதுக்குள்ளே யாரும் நினச்சாலாம் போகலாம் முடியாது. நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உள்ளே போகணும் அப்படி நினச்சோன்னேலாம் போக முடியாது. அதுக்கு வெளியே ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அதில் முதல்ல இருக்கும். அந்த காலத்தில் ராஜாக்களில் இந்த மாதிரி தான் அவங்க கோட்டை கட்டி அவங்களோட மக்களை பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அதுதான் துருகம்னா. அதுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம சேஃபு. அதுதான் இயேசுவின் நாமம் என்னதான்? பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். யார் அதற்குள் ஓடுவாங்களா? யார் நீதிமானுங்கிறதுக்கு நிறைய வசனங்கள். எசேக்கியேல் 18:9 என்ன இருக்குன்னா, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாக இருப்பானாகில் அவனே நீதிமான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. சரி, இப்போது நம்ம எல்லாருக்குமே ஆண்டவரோட கட்டளை என்னன்னு தெரியும், நியாயம் என்னன்னு தெரியும், நீதி என்னன்னு தெரியும், எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். நம்ம கையில் என்ன இருக்குது? பைபிள் இருக்குது. பைபிளில் எது நியாயம், எது நீதி, எது அநீதி, எது தப்பு, நீங்கள் கட்டாயம் வீட்டில் போய் வாசிக்கணும். இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்கணும். ஏன்னா அந்த வசனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீதிமான்னா யார், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இதில் கடைசியில் போட்டிருக்கிறது என் கட்டளைகளை கை கொண்டுன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. சரியா? அவங்க வட்டிக்கு விடக்கூடாது, பொலிசு வாங்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, அயலானோட மனைவியை பார்க்கக்கூடாது,
இப்படியெல்லாம் நிறையா காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும். அதற்காக தான் நான் இதை வந்து எசேக்கியேல் 18 வீட்டில் போய் கட்டாயம் வாசிங்கன்னு நான் சொல்கிறேன். சரியா? இப்போ இவங்க தான் நீதிமான். யார்? என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாக இருப்பானாகில் அவன் நீதிமான். சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க பைபிளில், தாவீது ராஜா. தாவீது ராஜா நீதிமானா இல்லையா? நம்ம ஏசப்பாவை கூட பைபிளில் அடிக்கடி ஒரு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? தாவீதின் குமாரனே அப்படிங்கிறாங்க. அப்போனா தாவீது நீதிமானா இல்லையா? ஏசப்பாவையே தாவீதின் குமாரன்னு கூப்பிடணும்னா தாவீது யாரு? நீதிமான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தாவீது ரொம்ப நீதிமானாக இருந்த ஒரு மனுஷன். ஆனால் நீதிமானாக இருக்கிறவங்க எப்போவுமே நீதிமானாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். நான் ஒரு 10 நாள் நீதிமானாக இருப்பேன், 11ஆவது நாள் என்கிட்ட யாராவது வம்புக்கு வருவாங்க, அன்னைக்கு மட்டும் நான் என்னவாயிடுவேன்? நீதிமானாக இருக்க மாட்டேன். சண்டைக்கெல்லாம் போய் எல்லா தம்சமும் பண்ணி முடிச்சிருவேன். 12ஆவது நாள் நான் ஆண்டவர்கிட்ட போய் நீதிமானாக ஆயிடுவேங்கிறது அது ரொம்ப சரியான விஷயம் கிடையாது. சரியா? நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே நீதியோடையும் நியாயத்தோடையும் அவர் கட்டளைகளை கை கொண்டு இருக்க நீங்கள் பாருங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தாவீதோட பாவம் இருக்குது ஒரு விஷயம். அது என்னதுன்னா, நம்ம எப்படி, நான் ஏன் தாவீதை சொல்கிறேன்னா, அவ்வளோ பெரிய நீதிமான், எனக்கு அவரை தான் ரொம்ப நீதிமானாக தோணுச்சு. ஏன்னா ஏசப்பாவையே நம்ம எப்படி சொல்கிறோம்? தாவீதின் குமாரன்னு நிறைய இடத்துல சொல்கிறோம். அப்போது அவர் வந்து தாவீதின் குமாரன்னு சொல்லப்படணும்னா தாவீது ஒரு நீதிமான். அப்போ அவ்வளோ பெரிய நீதிமான்னு நான் யோசிக்கிற ஒரு ஆள் சில்லறையாக ஒரு பாவம் பண்ணியிருக்காரு. கரெக்டாக? பைபிளில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது எங்கே இருக்குன்னா 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே அதுதான். 12ஆம் அதிகாரத்தில் தாவீது, அவர் ராஜா, ஒரு பெரிய ராஜா, போர் புரிய வேண்டியவர். அந்த டைமில் அவர் போர் புரியறதுக்கும் போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு மேலே அப்படியே டெரஸில் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு. ரவுண்ட்ஸ் போய் அடுத்தவனோட மனைவியை பார்த்து தவறு பண்ணிட்டாரு. தவறு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோட கணவனை கொலையும் பண்ணிட்டார். சரி, இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இப்போ கொலை பண்ணியாச்சு. ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியை இப்போ அனுப்பிட்டார். நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இல்லாட்டி பைபிளில் வாசிச்சு பாருங்கள், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிங்க, அந்த கதை தான் அது. 12ஆம் அதிகாரம். அப்போ ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை அனுப்பின உடனே தாவீதுக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? சின்ன நஞ்ச பாவம், கொஞ்சம் நஞ்ச பாவம்லாம் இல்லை, என்ன பண்ணிட்டோம்? பெரிய பாவம் பண்ணிட்டோம். ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காத விபச்சாரத்தை பண்ணிட்டோம். அது பத்தாமல் அதை விபச்சாரத்தை தொட்டு என்னையும் பண்ணியாச்சு, அயலான கொலையும் பண்ணியாச்சு. கொலை பண்ணியாச்சு. இப்போ பாவம் நம்ம பண்ணிட்டோன்னு தெரியுது. தாவீது என்ன பண்ணிட்டார்? அவர் நீதிமான் தான், தெரியாமல் விழுந்த தப்பு தான் இது. அவர் தெரியாமல் விழுந்ததுனால என்ன பண்ணுறாரு? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. சரியா? ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டால் கூட அவர் ஒரு தண்டனையை கொடுத்தாரு. அது என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாலமோனுக்கு முன்னாடி பிறந்த பத்சேபால்கிட்ட பிறந்த குழந்தைய ஆண்டவர் அடித்து அவலட்சணமாக இருந்தனால அது இறந்து போயிடுச்சு. தாவீதும் அதை விட்டுட்டார். தாவீது மனசார ஆமாம், நான் பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறாரு, ஒரு பெரிய வார்த்தையை சொல்கிறாரு. அவர் வந்து, நான் உன்னைய வந்து தாவீது உன் மகனை வந்து நீ பாவம் பண்ணிட்ட, ஒரு உபச்சாரம் பண்ணிட்ட, நீ வந்து ஒரு உரியாவை கொலை பண்ணிட்ட, அதனால் நான் உன்னோட மகனை அடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி அங்கே இல்லை. பைபிளில் ஒரு வசனம் கிளியராக இருக்குது, அதை எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி, உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். எதுக்கு சாகுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவம் பண்ணிட்ட தாவீது, நீ பாவம் பண்ணதுனால உன் பிள்ளை சாகுன்னு சொல்லலை. ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்கிறாரு, நீ பண்ண இந்த காரியத்தினால கர்த்தருடைய சத்துருக்கள் யாரு? கர்த்தருடைய சத்துருக்கள் யாரு? பிசாசு. சரியா? பிசாசை பின்பற்றி போகிறவங்க தான் ஆண்டவருக்கு சத்துரு. இப்போ அவங்க தூஷிக்கிறதுக்கு யார் காரணமானது? நீதிமானாகிய தாவீது காரணமாயிட்டாரு. அதனால தான் நீதிமானாகிய தாவீது காரணத்தினால தான் உன் பிள்ளை சாகும்னு சொல்கிறார் ஆண்டவர். நீ பண்ண பாவத்தினால கூட இல்லை. மன்னிப்பு கேட்டவுடனே ஆண்டவர் மனசார மன்னிச்சிடுறாரு. ஆனால் ஆண்டவர் எதை விடவே மாட்டார்?
நம்ம பண்ண பாவத்தை மன்னிச்சிருவார். ஆனால் ஆண்டவரோட நாமத்துக்கு நீங்கள் ஒரு நம்ம ஒரு கலங்கம் ஏற்படுத்துகிறோம் பார்த்தீங்களா? விபச்சாரம், வேசித்தனம், வேற என்னெல்லாம் கொலை என்னெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதோ, ஏசப்பாவோட நாமத்தை வச்சுக்கிட்டு நான் கிறிஸ்துவை வணங்குறவேன், ஏசுங்கிற தேவனை வணங்குறவேன்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு பாவம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அவரோட நாமத்துக்கு நம்ம கலங்கம் வர வைக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? அதுக்கு தண்டனையை கொடுக்காம விட மாட்டார். தாவீது தவறும் போதே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவரோட நாமத்துக்கு தாவீது கலங்கம் உண்டாக்குனதுனால ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. ஆனால் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சதுனால தான் யார் திரும்பவும் ராஜாவாக பண்ணார்? ஆண்டவர், சாலமோன். அடுத்தது ஆண்டவர் இன்னொரு காரியம் ஒன்று பண்ணுறாரு. அது எங்கே இருக்குன்னா 1 சாமுவேல் 17:11. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் என்ன கதை இருக்குன்னு நான் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். அங்கே அதில் என்ன போட்டிருக்குன்னா, கோலியாத்தையும் தாவீதையும் பற்றி இருக்குது. நமக்கு அந்த கதையும் நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து கிறிஸ்தவங்களானதுலேருந்து அடிக்கடி கேட்குற கதை தான் எது? தாவீது கோலியாத்து கதை. தாவீது கோலியாத்து கதையில் ஆண்டவர் இப்போது நீதிமானாக இருந்த தாவீது பண்ணும்போது ஆண்டவர் எப்படி அதுக்கு வைராக்கியமாக நின்னாரோ, அது மாதிரி அவனுக்கே மன்னிப்பு கேட்ட பிறகு அவனுக்கே அவ்வளோ வைராக்கியமாக நின்னார். இப்போது இந்த இடத்துல யார் ஆண்டவரை தூஷிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமானும் கிடையாது. இன்னொன்று ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு அவங்க யார்? விரோதிங்க, பெலிஸ்தர்கள். பெலிஸ்தனாகிய கோலியாத்து தான் வந்து என்ன பண்ணுவானா, காலையில் நிற்பான், அவன் வரிசையாக ஓனா பேசுவான். அதில் தூஷிக்கும் போது யாரையும் சேர்த்து தூஷிப்பான். இஸ்ரவேல் ஜனங்களை தூஷிச்சுட்டே இருக்கும்போது அப்போ ஆண்டவரை சேர்த்து அவன் தூஷிக்கிறான். இதை யாரால் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியலை? மற்ற எல்லாருக்கும் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியலைனாலும் போய் சண்டை போடுற அளவுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை, வைராக்கியமும் இல்லை. அந்த இடத்துல தாவீதுக்கு மட்டும்தான், சின்ன பையனாக இருந்தால் கூட, ஐயோ நம்ம ஆண்டவர் நாமத்தை இப்படி தூஷிக்கிறானே, இதை எப்படி நம்ம சும்மா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வைராக்கியமாக நின்னதுனால தான் இத்தனையோண்டு சின்ன பையன் கையில் யார் விழுந்தா? கோலியாத்து விழுந்தாங்க. சரியா? அதை வந்து 1 சாமுவேல் 17:26 வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 சாமுவேல் 17:26. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அவனுக்கு என்ன கோபம் வருது தாவீதுக்கு? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்க. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நம்மெல்லாம் யாரு? ஏசப்பாவோட பிள்ளைங்க. ஆண்டவரோட பிள்ளைகளாகிய நம்ம திட்டுறான் பெலிஸ்தன் ஒருத்தன், சத்ரு ஒருத்தன், பிசாசு ஒருத்தன், நம்மளை கஷ்டப்பட வைக்கிறான், அழ வைக்கிறான், கதற வைக்கிறான். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பயந்து அலறி நிற்கிறோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவரையும் அவன் சேர்ந்து தூஷித்து அவரோட நாமத்திற்கும் அவமகிமை கொண்டு வரான். இப்படி ஒரேடியாக தூஷிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் அங்கேயும் என்ன பண்ணிடுவார்? அவரோட நாமத்திற்காக வைராக்கியமாக நிற்பார். அப்படி நின்று தான் என்ன பண்ணுறாரு? தாவீதை வச்சு ஒரு குட்டி பையன் கையில் யார் விழுந்துட்டா? கோலியாத் விழ வச்சார் ஆண்டவர். சரியா? ஓகே, நம்மளோட மெசேஜோட கடைசி பாட்டுக்கு வரோம். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம். சரியா? தாவீதோட கதை பார்த்தோம், தாவீது பத்சேபாள் கதை பார்த்தோம், தாவீது கோலியாத் கதை பார்த்தோம், இன்னொருத்தர் யார்? எரோபேயாமோட கதை பார்த்தோம். எரோபேயாமோட கதையில் எரோபேயாம் பாவம் பண்ணதுனால எரோபேயாம்க்கு என்ன வந்துச்சு? சாபம் வந்துச்சு. அவன் பாவம் பண்ணி ஆண்டவரோட நாமத்திற்கு கொடுக்க வேண்டிய மகிமையை விக்கிரகத்துக்கு கொடுத்ததுனால எரோபேயாம்க்கு என்ன வந்தது? சாபம் வந்தது. தாவீது நீதிமான் தான், ஆனால் அவரால் நீதிமானாக இருந்தும் பாவம் செஞ்சதுனால ஆண்டவரோட நாமத்திற்கு தூஷணமும் அவமகிமையும் வந்ததுனால நீதிமானுக்கும் என்ன தான் விழுந்தது? அடிதான் விழுந்தது. மூணாவது யார்? நீதிமானே அல்லாத ஒரு பெலிஸ்தன், சத்ரு ஆண்டவருக்கு சத்ரு. அவனும் என்ன பண்ணுறான்? ஆண்டவரனோட நாம தூஷிச்சு ஆண்டவரோட சேனைகளை, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனை, அந்த தேவனை கும்பிடுற சேனைகளை நிந்திக்கும் போது ஆண்டவரை நிந்திக்கிறான். அப்படி நிந்திச்சதுனால ஒரு நீதிமான் அல்லாத பெலிஸ்தனையும் ஆண்டவர் என்ன தான் பண்ணார்? சாகடிச்சிட்டார், முறியடிக்கிறார். அப்படி தானே? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இதெல்லாம் பண்ணுறாரு ஆண்டவர்? அவரோட நாமத்திற்காக தான் எல்லாம் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறதும் அதுக்காக தான், அழிக்கிறதும் அதுக்காக தான்.
தாவீதை கொலை பண்ணாமல் விட்டது எதுக்காக? அவன் நீதிமானுங்கிற காரணத்துக்காக தான். இயேசுங்கிற நாமத்துக்காக அவன் நின்னா அல்ல, தேவனுக்காக நின்னா அல்ல வைராக்கியமாக ஒவ்வொரு காலத்துலேயும். அதுக்காக தான் அவனை மன்னிக்கவும் செஞ்சார். அதே தாவீது நீதிமானாக இல்லாமல் தவறு பண்ணதுனால தான் என்ன பண்ணார்? அவன் மகனை அடிக்கவும் செஞ்சார். அவர் அழிக்கிறதும் எதனால தான், மன்னிக்கிறதும் அதனால தான், காப்பாற்றுறதும் எதனால தான்? இஸ்ரவேல் ஜனங்களை கோலியாத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றுறாரு. எல்லாமே எதுக்காக தான் பண்ணுறாரு? தேவனுடைய நாமம். இப்போ உங்களுக்கு தெரியுதா அவரோட நாமத்துக்காக அவர் எப்படி நிற்பாருன்னு தெரியுதா? அவரோட நாமம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே, அவர் வைராக்கியமாக நிற்கிறாருங்கிறதுக்கு உள்ளத வசனம் எங்கே இருக்குன்னா எசேக்கியேல் 36, 22, 23 இருக்குது. வாசிக்க கேட்போம். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்தை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் வாசிச்சுட்டு இருந்தேன். வாசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட நாமம் இவ்வளோ பயங்கரமான ஒரு நாமம். ஆண்டவர் வந்து புறஜாதிகள்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுறதா இருந்தாலும் சரி, புறஜாதிகளை அடித்து தம்சம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் அவர் அவ்வளோ வைராக்கியமாக இருக்கார் ஆண்டவர் அவரோட நாமத்திற்காக. அப்போ எனக்கு இதை வாசிச்சுட்டு இருக்கும்போது கண்ணில் கண்ணீராக வந்துருச்சு. இவ்வளோ மகத்துவமான நாமம் இருக்க ஆண்டவரை நம்ம வணங்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பல நேரங்களில் ஆண்டவரை தூஷிக்கும்படியாக, மக்கள் நம்ம மூலமாக ஆண்டவரை தூஷிக்கும்படியாக நம்ம நடந்துடுறோமா இல்லையா? இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே நான் உங்கள் நாமம் தூஷிக்கும்படியாக ஏதாவது நடந்திருந்தா, எந்த விஷயத்துலையாவது நடந்திருந்தா என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு எது பிடிக்காது? நம்ம பாவம் பண்ணுறதை விட, நீங்கள் ஆண்டவரை கஷ்டப்படுத்துறதை விட, ஜெரமியா வந்து ஸ்கூலில் ஏதாவது சேட்டை பண்ணிட்டான்னா எனக்கு எப்போ கஷ்டமாயிரும் தெரியுமா? வீட்டில் வந்து அவன் சில நேரம் சேட்டை பண்ணுவான், அடிப்பேன், கோவப்படுவேன், திட்டுவேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஆனால் அவன் என்கிட்ட ஜாஸ்தி அடி வாங்கினது எப்போ இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெரமியாவோட பேரண்ட் யார் அப்படின்னு அவங்க மேம் கூப்பிட்டு என்னை ரொம்ப பேசுவாங்க. உங்கள் பையன் ரொம்ப வாயடிக்கிறாங்க, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, வாயை திறந்தா வாயை மூடவே மாட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஜெரமியாவோட பேரண்ட் யாருன்னு கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா? அப்போ எல்லாரும் முன்னாடி என்ன ஆகுது? எனக்கு தூஷிக்கப்படுது என் நாமம். ஜெரமியாவோட பேரண்ட் யார்? அதே மாதிரி ஜெரமியா ட்ரம்ஸில் ஃபஸ்ட் வாங்கும்போது ஜெரமியாவோட பேரண்ட் யார்? ஜெரமியா உங்கள் பையன் சூப்பராக ட்ரம்ஸ் அடித்தான் அப்படி சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும்? சரி, நம்ம பையன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கான். அதே இது உங்கள் பையன் ஹோம்ஒர்க் பண்ணல, படிக்கல, வெளியில் நிற்கிறான், ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? எனக்கு கஷ்டமாக இருக்கும். இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அதே மாதிரி தான் ஆண்டவரும் நம்மளை மாதிரியே தான் ஆண்டவர். நீங்கள் ஒரு பேரண்ட்னா, நீங்கள் ஒரு பெற்றோர்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். நம்மளை மாதிரி தான் யாரும் ஆண்டவரும். அவரோட நாமம் தூஷிக்கும்படும்படியாக நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் அடிகள் வரவே செய்யும். அதில் நம்ம வந்து இல்லை ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு தான், அன்பாக இருக்காரு தான், அவர் ரொம்ப அன்பானவர் தான். ஆனால் அதுக்காக வந்து நம்ம அவரோட நாமம் தூஷிக்கப்படும்படியாக திரும்ப 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 நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம்னா அவரை அடிப்பார். அப்போ நம்ம வந்து அதுக்கு மட்டும் கோவிச்சுக்கிட்டோம்னா, இவருக்கு என்ன, என் ஆண்டவர் நான் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் கேட்கவே மாட்டுறாரு, அப்படியெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அவரோட நாமம் தூஷிக்கப்படும்படியாக நீங்கள் நடந்தீங்கன்னா அடி விழும். அதனால் இன்றைக்கி நீங்கள் போய் உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆண்டவரே நான் உங்கள் நாமம் தூஷிக்கப்படும்படியா, சின்ன சின்ன விஷயம் கூட ஆண்டவரோட நாமம் தூஷிக்கப்பட்டுரும். பெரிய விஷயத்தில் நீ போய் விபச்சாரம் பாவம் பண்ணி தான் ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படணும்னு கிடையாது. குட்டி விஷயந்தான் பண்ணியிருப்போம். ஸ்கூலில் காலேஜில் சின்ன விஷயந்தான், ஒரே ஒரு ஃபோனை எடுத்து என்ன பண்ணியிருப்போம், தவறான ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். நம்ம பண்ணுற சேட்டையெல்லாம் யார் பார்த்துட்ருக்கா? ஏசப்பா. உன் கூட இருக்கிற, உன் கூட படிக்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ நீ இடரலாக இருந்து ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படும்படியாக இருந்தேன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? குட்டுன்னு என்ன பண்ணுவார்? குட்டுவார். குட்டும்போது என்ன பண்ணும்? வலிக்கும். சரி, முடிச்சிடலாம். நீதிமான்களாக இருக்கிறவங்க இந்த ஆண்டவரோட நாமத்தை தூஷிக்கப்படும்படியாக நடக்காமல், ஆண்டவரோட நாமம், நம்மளாம் நீதிமான்களுக்கு ஆண்டவர் வந்து என்னவா இருக்கார்?
அரணான கோட்டையாக இருக்கார். அதுக்குள்ளே நீதிமான் போய் சுகமாக இருப்பான். நீதிமானா இல்லைன்னா என்ன ஆகும்னு நம்ம பார்த்துட்டோம், அடிச்சிருவார் ஆண்டவர்ன்ட்டு. இப்போ நீதிமானாவே இருக்கான், ஆண்டவரோட நாமம் தூஷிக்கப்பட்ட கூடாதுன்ட்டு எல்லா இடத்துலையும் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறான், எங்கே போனாலும் ஆண்டவர் நாம தூஷிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற சில பேர் இருப்போம்ல. அப்படி இனிமேல் இருக்க போகிறோம்ல, நம்ம அப்படி இருக்க போகிறவங்களுக்கு என்ன மேன்மை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சங்கீதம் 91 அதிகாரம் 14வது வசனம் வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என்னவா, ஏசப்பாவோட நாமத்தை ஒரு நீதிமான் என்ன பண்ணியிருக்கான், அறிஞ்சிருக்கான். அவன் ஏசப்பாவோட நாமத்தை அறிந்திருக்கிற காரணத்தினால அவனை எங்கே வைப்பாராம், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். வேலை செய்கிறவங்களுக்கு உயர்வு வேணும் அப்படின்னா நீ ஆண்டவரோட நாமம் தூஷிக்கப்படும்படியாக நடக்கக்கூடாது. உங்களோட கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவரோட நாமம் தூஷிக்கப்படும்படியாக நடக்கக்கூடாது. சரியா? இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்புறம் அப்போ உயரத்தில் வைப்பேன்னா நீ தூஷிக்கப்படும்படியாக பண்ணனா என்ன அர்த்தம்? எதிர்ச்சொல் என்னது? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னா தாளை கீழே போட்டுருவேன்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்ம நீதிமானுக்கு அந்த மேன்மை தான் ஆண்டவர் எங்கே வச்சிருவார், உயரத்தில் வச்சிருவார். சில நேரம் சோதிக்கப்படுகிறதுக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுப்பார். அதையும் இதையும் போட்டு குழப்பாதீங்க. சில நேரம் ஆண்டவரே இவங்களை புடமிடணும் அப்படின்னு ஒப்பு கொடுப்பார். அந்த சோதனைகளுக்குள்ளே நம்ம போயே ஆகணும். அதில் என்ன பண்ணவே முடியாது, வெளியில் எஸ்கேப் ஆகியெல்லாம் வர முடியாது. அந்த சோதனைகள் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த சோதனைகள்லேருந்து நம்ம வெளியில் வர முடியாது. மற்றபடி நம்ம நீதிமானாக இருந்தோன்னா ஆண்டவர் எங்கே தான், அந்த சோதனைகள் முடிஞ்சோடனே எங்கே தான் வைப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அப்போ இனிமேல் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எங்கே இருக்க போகிறோம்? ஏன்? நீதிமானாக இருந்து ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையையும் கனத்தையும் செலுத்தி நம்ம தூஷிக்கப்படும்படியாக, ஆண்டவரோட நாமம் தூஷிக்கப்படும்படியாக நடக்காமல் இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் எங்கே இருப்போம்? ஆண்டவரோட நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே இருப்போம். அடுத்தது இன்னும் கடைசி வசனம் ஒரு வாசிக்க கேட்போம். சங்கீதம் 27. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ சொல்லுங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நீங்க எவ்வளோ பேர் சொல்றீங்க, நான் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்காக சந்தோஷப்படல, எனக்கு ஏசப்பாவை தெரியும், ஏசுங்கிற நாமம் எனக்கு இருக்குது, அதனால் நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் எவ்வளோ பேரால் சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியும். நான் இங்கே உயிரோடு இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுறேனோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொருத்தர் கஷ்டப்படும் போது நான் நினைப்பேன், எனக்கு யார் இருக்கார்? என்ன மாதிரியே கஷ்டப்படுறவங்களுக்கு ஏசப்பா தெரியாதவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு அதே கஷ்டத்துக்குள்ளே தான் போவேன். ஆனால் எனக்கு யார் இருக்கா? எனக்கு துர்கமும் கேடகமுமா யார் இருப்பா? ஏசப்பா இருக்கிறாரு, அவரோட நாமம் எனக்கு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட்டு சில நேரம் முழிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன், உருண்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் என்ன உணர்த்தினார், ஏன் நீ உருண்டுக்கிட்டே இருக்க, எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ண, ஜெபம் பண்ணு, எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் எந்திரிச்சு உட்காந்து, ஆண்டவரே எனக்கு ஜெரமியா படிக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், வேலைக்கு வரணும், என் அம்மா அப்பா நல்லா இருக்கணும், இதெல்லாம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லலாம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், என்னோட நாமத்துக்கு நீ நைட்டு 2 மணியோ 3 மணியோ முழிக்கிற சமயத்தில் என்ன பண்ண, துதிக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? என்னோட நாமத்தை துதிக்க ஆரம்பி. நைட்டு எனக்கு எப்போ தூக்கத்துலேருந்து முழிப்பு வந்தாலும் சரி, அது 5 நிமிஷம் முழிப்பாக இருந்தால் கூட சரி, நான் என்ன பண்ணுவேன், ஒன்று சில நேரம் எந்திரிச்சு உட்காருவேன், சில நேரம் படுத்துட்டே சொல்லுவேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறவர், சூரியனை போல பிரகாசிக்கிறவர். நீ எனக்கு என்ன ஏசப்பாவை பற்றி என்னெல்லாம் துதிக்க முடியுமோ அதெல்லாம் துதிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்புறீங்களா இல்லையான்னு தெரியாது, என்னோட வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு நான் சொல்கிறேன்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஆண்டவரோட நாமத்திற்கு அவ்வளோ மகிமை இருக்குது, அவ்வளோ வல்லமை இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி, ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் என்ன தான் பண்ணணும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கஷ்டமான விஷயம் நடந்தாலும் என்ன செய்யணும்,
ஸ்தோத்திரம் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன செய்யணும், அட்லீஸ்ட்டு எனக்கு அன்றைக்கி அப்பாவுக்கு முடியலன்னு சொன்னோடனே இங்கே இருக்கப்போ எனக்கு தெரியாது, நான் வந்து சேலத்தில் இருக்கேன், எபியும் வீட்டில் இல்லை. ஃபோன் பண்ணி அப்பா வந்து இந்த மாதிரி எனக்கு லைட்டாக முடியல பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே எனக்கு உடனே ஜோம் பண்ணலாம் முடியல, கொஞ்சம் வருத்தமாயிருச்சு, கஷ்டமாக திரும்பவும் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே வருத்தமாக இருந்தது. அப்படியே உட்காந்துட்டு நெஞ்சில் கை வச்சுட்டு ஏசப்பா, அவ்வளோதான் ஒரு 3 தடவை ஏசப்பா ஏசப்பா இந்த சிச்சுவேஷன்ஸ் மாறணும் அவ்வளோதான் ஜெபித்தேன். ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்தால் அது ஆண்டவர்கிட்ட. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளெல்லாம் கிடையாது, ரொம்ப வீக்கான ஆள். எல்லா பிரச்சனைக்கும் பயந்துருவேன். முதல்ல பயப்படுறது நானாக தான் இருப்பேன் எங்கள் வீட்டில். அப்போது ஆண்டவர் வந்து இதை ஒன்றும் இல்லை பாப்பா, நீ ஒன்றும் இல்லை டைட்டஸ், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தைரியத்தை கொடுத்து ஒரே ஒரு பெரிய ஏசப்பா எங்கள் அப்பாவுக்கு சரி பண்ணுங்க, எங்கள் அப்பாவுக்கு சரி பண்ணுங்க ஒன்றுலாம் அலறிலாம் ஜெபம்லாம் பண்ணவே இல்லை. ஏசுங்கிற நாமத்தை ஒரு 3 தடவை மனசில் இருந்து ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொன்னேன், அவ்வளோதான். அந்த பாரம் இறங்கிருச்சு. இங்கே நேரில் வந்தேன், நல்லா தான் இருக்கேன். ஆண்டவரோட நாமம் நமக்கு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தாங்கிறதற்கான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதனால் இந்த மகத்துவமான நாமத்தை உடைய தேவனை நம்ம வணங்குறோம். அவரை வணங்குற நம்ம ஜனங்கள் எல்லாரும் யாரு தான்? மேன்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்கள். உங்களோட வாழ்க்கையில் மேன்மையும் சரி, உங்களோட சோதனைகளை நீங்கள் மேற்கொள்ளணுன்னாலும் சரி, எந்த நாமத்தை நீங்கள் விடக்கூடாது? ஏசுங்கிற நாமத்தை விடவே கூடாது. நீங்கள் வீட்டில் இன்றைக்கி போய் வாசித்து பார்க்க வேண்டிய அதிகாரம் என்னது? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். கட்டாயம் வாசித்து பார்க்கணும். அதில் இருக்க தவறில் ஒன்று நீங்கள் பண்ணினீங்கன்னா கூட மாற்றிக்கங்க. ஏன்னா நம்ம எந்த கேட்டகரியில் வரமாட்டோம். அதில் இருக்க ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டீங்கன்னா கூட நீதிமான் கேட்டகரியில் வரமாட்டோம். சரியா? இன்றைக்கி நான் சொன்னது எல்லாவற்றையும் நீங்கள் வீட்டில் போய் திரும்பவும் ஒரு தடவை ஆராய்ச்சி பாருங்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் முழங்கால் போட்டுக்கிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை குறித்து வைராக்கியமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய துதியை வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டார், விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவருடைய நாமம் நம்ம மூலமாக தூசிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தினால நான் உங்கள் நாமம் தூசிக்கப்பட முடியாத நடந்திருந்தா, நீதிமான் என்ற அந்த ஸ்லாக்கியத்திலிருந்து தவறி போயிருந்தேன்னா என்னை மறுபடியும் எடுத்து நிறுத்துங்க. உங்கள் நாமத்தின் மேலே ஒரு வைராக்கியத்தை தாங்க. உங்கள் நாமத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மகனாய் ஒரு மகளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாமத்திற்காக வைராக்கியமாய் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்தவளாய் என்னை மாற்றுங்க. அப்பா அதை கேட்போம்மா. அன்பு தகப்பனே, இந்த நாளிலே நீங்கள் உங்கள் நாமத்தை குறித்து எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவரே, சகல சத்துருவின் வல்லமையும் ஜெயிக்க எங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, சகலவற்றையும் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு ஸ்லாக்கியம் உண்டு. அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமத்திற்காக வைராக்கியமாக எழுதி நிற்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாய் எங்களை எடுத்து நிறுத்துவீராக. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வழக்கையும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மற்றலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.